என்னுடைய அப்பா தான் இறந்து போனது, அவர் படத்தை தான் நான் வச்சுருக்கேன், அது எப்படி எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்? அதன் பிறகு பலமுறை இப்படி கேட்டவர்களுக்கு பெண்டுலம் பயன்படுத்த தெரிஞ்சால் அந்த படத்துக்கு முன்னாடி உங்கள் பெண்டுலத்தை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், என்ன மாதிரி எனர்ஜி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க அதை செய்து பார்த்த பிறகு தான் கன்வின்ஸ் ஆகுறாங்க. இது உண்மை. அதனால் நம்ம அப்போது அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்போ இறந்தவர்களை, நமது முன்னோர்களை நம்ம மதிக்கவே வேண்டாமா, நம்ம மறந்துடணுமா, இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி நம்ம சொல்லலை. நிச்சயமாக எப்படியா இருந்தாலும் நமது முன்னோர்கள், நம்ம பார்த்தவங்க, இப்போ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியை கண்டிப்பாக பார்த்துருப்போம் நிறைய பேர். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நம்ம பார்க்காமல் இருக்கலாம், அவங்களோட நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்காது. அவங்களோட நம்ம இருந்த அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்ததோ, நல்லது கெட்டது, அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். அந்த மெமரிஸுங்கிறது தப்பு கிடையாது. நிச்சயமாக அவங்களுடைய நினைவுகளை நாம் சுமக்க வேண்டும், மனதில் வைத்து ஆராதிக்க வேண்டும், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு படமாக வைக்கும்போது 24 மணி நேரமும் அந்த படம் அங்கே இருக்குது. அதுக்கு பூஜையெல்லாம் வேறு செய்யும்போது சில பேர் மாலை போடுவாங்க, தினமும் பூ வைப்பாங்க, விளக்கேற்றுவாங்க, அங்கே சாமிக்கு செய்கிற மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வச்சு தினமும் ஏதாவது உணவு படைத்து இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள செல்ல விடாமல் திரும்ப திரும்ப நம்ம அழைக்கிற மாதிரி